ஹாய் சார். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸ்க்கு அவங்க ஸ்கில் செட் எப்படி டெவலப் பண்ணணும், எதில் ஃபோக்கஸ் பண்ண அவங்க ஸ்கில் செட் டெவலப் பண்ண? ஏன்னா இப்போ நம்ம டெக்னாலஜி கூட வி ஷுட் ட்ராவல் வெரி க்ளோஸ்லி. ஏன்னா நம்ம அதில் இன்னொன்று நம்ம இந்தியன் மென்டாலிட்டி எப்படின்னா, இன்றைக்கி ஏதோ ஒரு கம்பெனியில் போய் நம்ம வேலை செய்யணுங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே நம்ம போயிட்டுருப்போம். அது இல்லாமல் நம்மளும் எப்படி ஒரு ஆண்டர்ப்ரெனராக வருது. பட் அட் த சேம் டைம் நம்ம அதுக்காக ஆண்டர்ப்ரெனர் வரவங்களுக்கு இருக்க வேலையை விட்டுட்டு நம்ம போய் பண்ண முடியும். ஸோ பேலன்ஸ்டாக தான் நம்ம அவரோட அந்த இனோவேட்டிவ் க்ரியேட்டிவ் மைண்ட் செட்டை நம்ம விடாமல் அதை நம்ம கூட ட்ராவல் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வேணுங்கிற விஷயத்தையும் நம்ம பண்ணுற வேலையும் விடாமல் நம்ம இனோவேட்டிவான விஷயத்தையும் நம்ம கூட அதை ட்ராவல் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு ஆண்டர்ப்ரெனராக நம்ம வரணும், நம்மளுக்குன்னு சில ஓன் ப்ராடக்ட்ஸ் இருக்கணும். ஏன்னா என்ன ஆகுது, எம்ப்ளாயினாக்குன்னு ஒரு விஷயத்தை நம்ம நாட்டுக்காகவும் பெருசாக பிரயோஜனம் இருக்காது, நம்ம இண்டிவிஜுவலுக்காகவும் பெருசாக பிரயோஜனம் இருக்காது. பட் இதெல்லாம் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டைம் எடுக்கும். ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம கண்டிப்பாக நம்ம இன்ஹவுஸ்லேயே இப்போ ஜோஹோ ஒரு பெரிய குட் எக்ஸாம்பிள். நம்ம ஓன் ப்ராடக்ட்ஸை நம்மளே டெக்னாலஜி மூலிமா ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம டெக்னாலஜி கூட ரிலேட் பண்ணுவோம். உங்கள் கொஸ்டினுக்கு எதுனா, நம்ம லெட் இட் பி இ-காமர்ஸாக இருக்கட்டும், நம்மக்கிட்ட இன்றைக்கி நம்மளால் ஒரு பொருள் இங்கே தயாரிக்க முடியுதுன்னா நம்ம இங்கேருந்து குளோபலாக விற்கணும். அதுதான் நம்மளோட விஷனாக இருக்கணும். பட் நம்ம அந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணாதனால நம்ம குண்டுச்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிகிட்டு இருக்கோம்.